வணக்கம் ரதி. திருநெல்வேலி மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி மெயின் பஜாரில் வின்சென்ட் நகை அடகு கடை ஒன்று உள்ளது. நகை அடகு கடையுடன் இணைந்த ஜவுளி கடையும் இங்கு செயல்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை இங்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி மெயின் பஜாரில் ரமன் என்பவர் நகை அடகு பிடிக்கும் கடையுடன் ஜவுளி கடையையும் நடத்தி வருகிறார். இந்த அடகு கடைக்கு முறையான லைசன்ஸ்கள் எதுவும் வாங்கப்பட்டதாக தகவல் இல்லை. இன்று அதிகாலையில் கடையின் பின்புறம் உள்ள ஜன்னல்களை உடைத்து அடகு வைத்திருந்த சுமார் 60 லட்சம் மதிப்புள்ள நகைகளும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளதாக இன்று காலை கடையை திறக்கும் போது நகைகள் மற்றும் பணம் இல்லாததை பார்த்த அந்த நகை அடகு கடையின் உரிமையாளர் காவல்துறை மூலைக்கரைப்பட்டி காவல் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் அளித்துள்ளார். இந்த தகவல் கிடைத்தவுடன் மூலைக்கரைப்பட்டி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்துள்ளனர், இடத்தையும் பார்வையிட்டுள்ளனர். பின்னர் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் மோப்பநாய் படையும் தடய அறிவியல் சோதனை நிபுணர்களும் தற்பொழுது அந்த பகுதிக்கு வந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மூலைக்கரைப்பட்டி பகுதி என்பது ஒரு தாலுகா இடமாகும். இதனை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கிராம பகுதியில் இருப்பவர்கள் இங்கு வந்து தங்களது நகைகளை அடகு வைத்து பணத்தினை பெற்று செல்வதாகவும் இதனால் சுற்றியுள்ள குறைந்தபட்சம் 20-30 கிராம மக்கள் அடகு வைத்த நகைகள் கொள்ளை போயிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. 50 லட்சம் முதல் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போனதாகவும் இது குறித்து போலீசார் தற்போது மிக தீவிரமான விசாரணையை துவக்கி உள்ளனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அனைத்தையும் ஆய்வு செய்யும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. கிராம மக்களின் அடகு வைக்கப்பட்ட நகைகள் கொள்ளை போன சம்பவம் மூலைக்கரைப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.